ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச் இருக்கு. எஸ்ஆர்ஹெச் மும்பை டீம் வந்து செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க வந்து தன்னுடைய பொசிஷனை வந்து அவங்க காப்பாற்றிக்கிட்டே வராங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் மேலே பல கேள்வி இருக்கு. ஸோ காவ்யா மாறனும் சில அதிரடி முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். ஸோ இன்னைக்கு மேட்சும் ஹைதராபாத்தில் நடக்குது. எவ்வளோ முக்கியமான மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். அடுத்தடுத்த வெற்றிகளை பெற்றுட்டு இருக்கிற மும்பை மேட்சுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் எஸ்ஆர்ஹெச் மேலே பல கேள்வி இருக்கு. கேள்வி நம்பர் 1 வந்து தொடர்ச்சியாக சொதப்பல். ஹெட்டை நம்பி இருந்தாங்க, ஹெட்டு பெரிய ஃபெயிலியருக்கு போயிட்டார். ஸோ அபிஷேக் அண்டு இவங்களை நம்பி இஷான் கிஷனை நம்பி ஆடினாங்க, அதுவும் போயிடுச்சு. ஸோ பேட் கமின்ஸ் உடைய போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஆல்ரவுண்டரை வச்சு வின் பண்ணிடலாம் பார்த்தாங்க, அதுவும் இல்லை. கிளாசன் அண்ட் ரெட்டி இவங்க மேலேயும் இல்லை. ஸோ தொடர்ச்சியாக இப்படி ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆனால் இதை வச்சு இந்த டீமை எப்படி காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க லிவி? கண்டிப்பாக இப்போ அதாவது சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த வருஷம் அவங்க கண்டிப்பாக டாப் 4ல் இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம ஓப்பனிங்லேருந்து பேசியிருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக மும்பை எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கு அப்படியே ஈடு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் இங்கே சன்ரைசர்ஸில் தான் இருக்காங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாரும் பயந்த ஒரு டீமா, மற்ற எல்லா டீமே பயந்த ஒரு டீமா சன்ரைசர்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே சிரிக்கிற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹெட் அவுட் ஆஃப் ஃபார்ம், அபிஷேக் அவுட் ஆஃப் ஃபார்ம், இஷான் கிஷன் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ கிளாசன்மே பெருசா கேம்குள்ளேயே வரல. பேட் கமின்ஸ் இது வரைக்கும் போலிங்ல இவ்வளோ ரன்னே கொடுத்ததில்ல. அவர் இந்த வருஷம் அதிக ரன்னு கொடுக்குறாரு. அதை தாண்டி சாம்பியன் டிராஃபியில் கலக்குன ஷமி அவர் இங்க ரொம்ப ஈஸியா ரன்னு கொடுத்துட்டு இருக்காரு. அப்படி பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் மேபி இவங்க டீமே ஓவராலா ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் டீமா தான் நம்ம பார்த்துக்கோம். எப்படி சென்னையை நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ அதுக்கு ஈடா, ஏன்னா இந்த லாஸ்ட் பிளேஸுக்கு இவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்களோ ஒரு ரேஸா அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா டோட்டலாவே யாருமே ஆடல. ஏன்னா அவங்க வின் பண்ண அந்த 2 மேட்ச் நம்ம பார்த்தோம்னா அபிஷேக் ஏதோ பஞ்சாப் கொஞ்சம் கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணனால அந்த மேட்ச்ல ஒரு 141 அடிச்சார், அதான் உண்மை. அவரா அடிக்கல, அவங்க தான் அன்னைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அதை தாண்டி இஷான் கிஷன் ஒரே ஒரு மேட்ச்ல ஒரு 100 அடிச்சாரு. அப்புறம் ஹெட் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மேட்ச் ஒரு 250 போட்டார். அதை தாண்டி இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே அடிக்கலே அப்படின்றது தான் முக்கியமா. எனக்கு இந்த ஒரு 3 பிளேயர் வந்து நம்ம கேள்வி கேட்டே ஆகணும். நிதிஷ் ரெட்டியா இருக்கட்டும், அனிகேத் வர்மாவா இருக்கட்டும், அப்புறம் இங்க அபினவ் மனோகர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா நிதிஷ் ரெட்டி மேல இந்தியன் டீம்லயே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தோம். ஆனா இந்த வருஷம் சன்ரைசர்ஸ்க்கு அவர் சுத்தமா, ஏன்னா லாஸ்ட் சீசன்லாம் கொஞ்சம் போலிங் கூட போட்டார், இந்த வருஷம் அவருக்கு போலிங்குமே வாய்ப்பு கொடுக்கல. அப்போ ஒரு ஃபுல் டைம் பேட்ஸ்மேனா யூஸ் பண்ண இருந்த சன்ரைசர்ஸ்க்கு இந்த வருஷம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு தான் நிதிஷ் ரெட்டியை பார்க்கணும். அதே மாதிரி அனிகேத் வர்மா ஒரு மேட்ச் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இந்த சீசன்ல அவர் காப்பாற்றுவாருன்னு பார்த்தா அவருமே ஃபுல் சொதப்பலா இருக்கு. ஸோ சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒரு பெரிய ஃபெயிலியர் டீம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு.